சீரியல் ஆக்ட்ரஸ் நந்தினி ரீசெண்டா தற்கொலை பண்ணி இறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஆக்சுவலா சின்ன திரையில ரொம்ப பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தங்க தான் நந்தினி. கன்னட சின்ன திரையில தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண இவங்க அங்க பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இவங்க கலைஞர் டிவில டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய கௌரி சீரியல் மூலமா தமிழ் சின்ன திரையிலையும் அறிமுகமாயிருந்தாங்க. அதுலயும் இவங்க இந்த சீரியல்ல துர்கா கனகான்னு டபுள் ரோல்ல நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இவங்களுடைய சிறப்பான ஆக்டிங்னால ரொம்ப கம்மியான டைம்ல அதிகமான ரசிகர்களை சம்பாரிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஆக்ட்ரஸ் நந்தினி திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுவும் பெங்களூர்ல உள்ள ஹோட்டல் ரூம்ல நந்தினி தூக்குமாட்டி இறந்து போயிருக்காங்க. இவங்க தற்கொலைக்கான காரணம் என்னன்றது இன்னும் தெரிய வரல. பட் இவங்களுடைய மரணம் தொடர்பா பெங்களூர் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில பலரும் இவங்களுடைய மறைவுக்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில கௌரி சீரியல்ல ஆக்ட்ரஸ் நந்தினி கூட நடிச்ச ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சுப்பிரமணியன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணி நந்தினி பத்தி எமோஷனலா பேசி தன்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சு போஸ்ட் ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நந்தினி RIP சத்யாவின் துர்கா, ஸ்வேதாக்கா நல்ல மேக்கப்போட அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எடுக்கப்பட்ட பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணணும்னு நீ எப்பவுமே என்கிட்ட சொல்லுவ. ஆனா இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்றதுக்கு நீ எப்பவுமே அலோவ் பண்ணதில்ல. பட் இப்ப ஷூட்டிங் சமயத்துல நம்ம பேசின அந்த சிம்பிளான வார்த்தைங்க ஒரு வலிமிக்க வேதனையான நினைவா மாறும்னு நான் ஒருபோதும் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. ஆக்சுவலா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நம்ம அதிகமான நேரத்தை செலவழிச்சிருக்கோம். ஷூட்டிங் சமயத்துல சிரிச்சு மகிழ்ந்திருக்கோம், ரீல்ஸ் எடுக்க பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், மேக்கப் ரூம்ல ரகசியங்களை ஷேர் பண்ணிருக்கோம் மற்றும் அழகான நினைவுகளையும் உருவாக்கணும். ஆன் ஸ்கிரீன்ல நம்ம சத்யா துர்காவா இருந்தாலும் ஆப் ஸ்கிரீன்லயும் நீ மேல உரிமை எடுத்துக்கிறத பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நான் உன்னை ரொம்பவே நேசிச்சேன். நீ எப்பவுமே கௌரியோட மிகப்பெரிய ஸ்டார் தான் என்னுடைய துர்கா. நீ இன்னும் சில காலம் இருந்திருக்கலாமேன்னு நான் விரும்புறேன். நாம முயற்சி செஞ்சோம், கேர் பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் டீப்பா நேசிச்சோம், நினைவுகளை உருவாக்கணும். ஆனா நீ ஒரு கடினமான பாதையை தேர்ந்தெடுத்துட்ட. இந்த இழப்பு எங்களுடைய இதயங்களையும் எங்களுடைய ஒர்க் பிளேஸையும் வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு சிதைச்சிருச்சு. நீ எங்க கூட இல்லைன்றத மனசு ஏத்துக்க மறுக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் நந்தினி, நீ என்னைக்கும் எங்களுடைய இதயங்கள்ல வாழ்வ. தற்கொலை ஒரு தீர்வு இல்ல. தயவு செஞ்சு ஏதாவது பிரச்சனைனா உதவி கேளுங்க. பக்கத்துல யாராவது இருந்தா அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க எப்பவுமே தனியா இல்லைன்றத புரிஞ்சுக்கங்கன்னு ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சுப்பிரமணியன் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க.